சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்பாக ஒரு அண்மை செய்தி நேயர்களே, அதனை பார்க்கலாம். அண்மை செய்தி. கல் உடைக்கும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி பலியானது தொடர்பான வழக்கில் திமுக எம்எல்ஏ பழனியாண்டியை விடுதலை செய்ததை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2016 நடந்த விபத்தில் தொழிலாளி கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தொழிலாளி பலியாக இருக்கிறார். அது தொடர்பான வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் என்ன? வணக்கம். ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏவாக தற்போது பதவி வைக்கக்கூடிய பழனியாண்டிக்கு சொந்தமாக கரூரில் கல் உடைக்கும் ஆலை ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த கல் உடைக்கும் ஆலையில் கடந்த 2016 ஆண்டு ஒரு விபத்து நேர்ந்து அந்த விபத்தில் பாலசுப்ரமணியன் என்ற தொழிலாளி மரணமடைந்தார். இது சம்பந்தமாக வெளியான செய்தியின் அடிப்படையில் திருச்சி தொழில் பாதுகாப்புத்துறை துணை இயக்குனர் பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டுள்ளதாக அந்த ஆலையை ஆய்வு செய்து பிறகு அந்த விதிகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி கரூர் நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கரூர் நீதிமன்றம் பழனியாண்டியை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. அந்த விடுதலையை கூடுதல் அமர்வு நீதிமன்றமும் உறுதி செய்திருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து திருச்சி தொழில் பாதுகாப்புத்துறை துணை இயக்குனர் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் ஆலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளாததால் தான் அந்த பலியாகி இருக்கிறார் என்பது சக தொழிலாளர்களுடைய வாக்குமூலத்தில் இருந்து தெளிவாக தெரிகிறது என்று கூறி பழனியாண்டியை விடுதலை செய்து கரூர் நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து சட்டப்படி தீர்ப்பளிக்கும்படி கரூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டு இந்த மறு ஆய்வு மனுவை முடித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.